நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. தாத்தா நேத்து அப்பாவை திட்டுனாங்கல்ல, தாத்தா அப்பாவை திட்டுனாங்க, அம்மாவும் அப்பாவை திட்டுனாங்க, எல்லாருமே அப்பாவை திட்டுனாங்க. எனக்கு யாருமே பிடிக்கல. அப்பா பாவம்ல, அப்பாவை அரைச்சு திட்டுனா பாப்பா அடிச்சிருவேன். தாத்தாவும் திட்டுவேன், அம்மாவையும் திட்டுவேன். அட அம்மோ, என்ன வந்துட்டு எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? தாத்தா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அதனாலதான் கவனிக்கல. சரி வா விளையாடுவோம். ஒன்னும் விளையாட வேண்டாம், பாப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. என்ன சம்மோ, தாத்தா கூட ஏன் பேச மாட்டேன்னு சொல்றீங்க? தாத்தா என்ன பண்ண? தாத்தா தானே நேத்து அப்பாவை திட்டுனீங்க, அதனால உங்க கூட நான் பேச மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. ஐயோ இவ்வளவுதானா? இதுக்குதான் பாப்பா தாத்தா கூட பேச மாட்டேன்னு சொல்றியா? அம்மோ, அப்பாவை தாத்தா திட்டலம்மா, சும்மாதான். இப்போ பாப்பா ஏதாவது குறும்பு பண்ணா அப்பா விளையாட்டுக்கு திட்டுவாருல்ல, அந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு தாண்டா திட்டினேன். இல்ல, பொய் சொல்லுங்க. நீங்க உண்மையா தான் அப்பாவை திட்டுனீங்க. நீங்க அப்பாவை திட்டிட்டீங்கல்ல, நான் கூட பேச மாட்டேன், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் திடீர்னு நான் வீட்டுக்கு போறேன், போங்க. ஐயோ அம்மா, அதான் தாத்தா சொல்றேன்ல விளையாட்டுக்கு தான் திட்டினேன்னு. அதுக்கு போய் தாத்தா மேல கோவப்படலாமா? சரி, தாத்தா திட்டினதுக்கு தாத்தாவை மன்னிச்சுக்க. அதுக்குன்னு தாத்தா கூட பேச மாட்டேன்னு சொல்லுவியா? ஆமா, பேச மாட்டேன், இங்க இருக்கவும் மாட்டேன். அப்பா பாவம், அங்க தீரன் அண்ணா வீட்ல இங்கும்போ யாருமே அப்பாவை திட்ட மாட்டாங்க. இங்கதான் தாத்தா திட்டிங்க, அம்மாவும் திட்டாங்க. எனக்கு பிடிக்கல. என்ன சொல்ற? அம்மாவும் திட்டினாங்களா? ஆமா, நேத்து அம்மா அப்பா திட்டுனாங்க, அம்மா அழுந்தாங்க, அப்புறம் அப்பாவும் அப்பா சோகமா இருந்தாரு, அப்புறம் சண்டை போட்டாங்க தெரியுமா? தாத்தா அப்பாவை திட்டுனாலதான் அம்மாவும் அப்பாவை திட்டுனாங்க. நான் தாத்தாவோட பேச மாட்டேன். ஃபாத்தி நில்லு. என்ன ஃபாத்தி, உன் பாட்டுக்கு டீயை வச்சுட்டு போற? இப்பதான் என் பேத்தி என் கூட பேச மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறா, நீயும் என் கூட பேச மாட்டியோ? எதுக்கு இக்கா பேசணும்? இவ்வளவு நாள் என் புள்ளிய நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆனா அப்பெல்லாம் நான் உங்க கூட பேசாமையெல்லாம் இருந்ததில்ல. ஆனா இப்போ நீங்க பண்ண விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா இக்கா? நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. நேத்து அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என்ன ரொம்ப சாதாரணமான விஷயமா? நான் ஒன்னும் இல்லாததை சொல்லலையே. நான் சொன்னதுக்கு நீ அவன் மேலதான் கோவப்பட்டிருக்கணும். என்கிட்ட பேசாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. அவன் மேல கோவப்படணுமா? அவன் மேல எதுக்குக்கா நான் கோவப்படணும்? நீங்க சொன்னது எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா அப்ப கூட என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்புறம் அவன்கிட்ட இதை பத்தி கேட்டேன். அவனும் நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான், உங்ககிட்டயும் சொல்லியிருப்பான். ஆனா அது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு பெத்த தாயா என் பையன் எந்த தப்பும் பண்ணல, அவன் பண்ணது சரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அப்படியே இக்க உங்களுக்கு தோணல? எனக்கு தோணல நான் சொன்னா ஃபாத்தி. தோணி இருந்தா அப்புறம் எப்படி அவனை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க? ஃபாத்தி, அவன் பண்ணது நல்லதுக்காகவே இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தான். ஒரு உயிரை எடுக்கிற உரிமை அந்த படைச்சவனை தவிர வேற யாருக்குமே கிடையாது. அதனால அவன் பண்ணதை சரின்னு என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. நீங்க ஏத்துக்க வேண்டாம் இக்கா. நீங்க அவன் மேல கோவமாவே இருங்க, அவன் கூட பேசாமே இருங்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா முன்னாடி சொல்லிட்டீங்க. அவன் என்ன நினைச்சிருந்திருப்பா? அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை ஆயிருந்திருக்கும். ஒருவேளை இப்படி பண்ணிட்டான்னு கோவப்பட்டு அவ இவனை விட்டு போயிட்டா, அப்ப என்ன பண்றது சொல்லுங்க? என் பிள்ளைய இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் பொண்டாட்டி குழந்தைன்னு சந்தோஷமா நிம்மதியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அதுலயும் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டீங்களேக்கா. இப்ப அவ அவனை விட்டு போயிட்டா என்ன பண்றது? இல்ல அவ அவனை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணீங்களா? அத சொல்லுங்க. ஃபாத்தி, நான் நினைக்காத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஆரம்பத்துல நான் அவளை மருமகளை ஏத்துக்கல, எல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ நான் அவளை என் மருமகளை முழு மனசோட ஏத்துக்கிட்டேன். எனக்கு அவன் மேல கோபம் இருக்குதான், ஆனா அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் என்னைக்குமே நினைக்கல ஃபாத்தி. நீங்க நினைக்கலனாலும் இப்ப நீங்க பண்ண வேலையால அதுதான் நடக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஃபாத்தி. சரி, இப்ப என்ன? என்னாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு நீ சொல்ற. என்னால வந்த பிரச்சனைய நானே சரி பண்றேன், போதுமா? நீங்க என்ன பண்ணுவீங்கக்கா? என்னமோ பண்ற ஃபாத்தி. ஆனா உனக்கு என்ன? அவங்க ரெண்டு பேரும் பிரியாம ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதானே? அவங்க என்னைக்குமே பிரிய மாட்டாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க, போதுமா? நீ போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுக்கா. ஆனா என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது.
அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சந்தோஷமா வாழணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதெல்லாம் நடக்கும், நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மோ, அம்மா எங்கடா? அம்மா அங்க இருக்காங்க, அந்த பக்கம். அங்க இருக்காங்களா? சரி வா, அம்மாட்ட போலாம் வா. மாடி ஐஸ்வர்யா, உள்ள வாங்க மாமா. மடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தாம்மா வந்தேன். சொல்லுங்க மாமா. நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும்மா. நேத்து நான் அவனை பத்தி சொன்ன விஷயத்த நீ கேட்டுட்டேன்னு தெரியும். அதனால நீ அவனை பத்தி என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன மாமா, அவரை பத்தி நீங்க சொன்னது உண்மை இல்லைன்னு சொல்ல போறீங்களா? வேண்டாம் மாமா, எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க அப்படிதான் சொல்ல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் பண்ணது உண்மைதான அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு. இல்லம்மா, அவன் அப்படி பண்ணலன்னு நான் சொல்ல வரல. அவன் அப்படி பண்ணலன்னு அவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நான் பண்ணேன்னு உண்மையை சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்குவானே தவிர அது இல்லைன்னு பொய் சொல்லி யாரையும் ஏமாத்த மாட்டான். நான் சொன்ன விஷயத்தினால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். இப்ப கூட அவன் பண்ணது நியாயம்னு சொல்லி உன்னை சமாதானம் பண்ண நான் வரல. அவன் பண்ணது நியாயமாவே இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தான். அதனாலதான் இத்தனை வருஷம் என்னால அவனை மன்னிக்கவும் முடியல, அந்த விஷயத்தை ஏத்துக்கவும் முடியல. அதனாலதான் நான் அவன் கூட இத்தனை வருஷம் பேசாம இருக்கேன். ஆனா நாங்க பேசாம இருக்கிறதுனால எனக்கு என் புள்ள மேல இருக்கிற பாசமோ இல்ல அவனுக்கு அப்பான்னு என் மேல இருக்கிற பாசமோ என்னைக்குமே குறைஞ்சது இல்ல. அது உனக்கே தெரியும். நான் இப்ப அவன் கூட பேசாம இருக்கிறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த விஷயத்தினால ஒரு விரிசல் வந்துட்டா அதனால நீங்க மட்டும் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, ரியாவையும் சேர்த்து. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா உங்களால எப்படி அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியலையோ, அவரை மன்னிக்க முடியலையோ, அதே மாதிரி தான் என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல, அவரை மன்னிக்கவும் முடியல. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. நீ உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை ஏத்துக்கணும், அவனை மன்னிக்கணும்னு நான் சொல்லல. அவன் பண்ண தப்புக்கு அவனை தண்டிக்கிறதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ கொடுக்கிற தண்டனை அவனை மட்டும் பாதிக்கிறதா இருந்தா பரவாயில்ல, சுத்தி இருக்கிறவங்களையும் ரியாவையும் அது பாதிச்சிடக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுமா. ரியா, நான் உங்க கூட பேச மாட்டேன், போங்க. ஏன் ரியா? அம்மா, நேத்து நீங்க அப்பாவை திட்டுனீங்கல்ல, அப்பா எவ்வளவு கோவமா இருந்தாங்க தெரியுமா? அப்பாவை ஆடி திட்டினாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ரியா, நேத்து உன் அப்பாவும் தானே என்ன திட்டினாரு. அப்போ உன் அப்பா மேல உனக்கு கோவம் வரல, என்கிட்ட மட்டும் கோவப்படுற? அது அது அப்பா பிடிக்கும், அப்பாவை ஆடி திட்ட கூடாது. அப்பாவை திட்டினா கோவம் வரும், அப்பா திட்டினா பரவாயில்ல. ஏரியா, உனக்கு இந்த அம்மாவை விட அப்பா தான் ரொம்ப பிடிக்குமா? அப்போ அம்மா இல்லைன்னா பரவாயில்லையா? அம்மா அம்மாவும் பிடிக்கும், ஆனா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேணும். ஹை, அப்பா வந்தாச்சு. அப்பா, நேத்து தாத்தாவும் அம்மாவும் உங்களை திட்டுனாங்கல்ல, நான் தாத்தாவையும் அம்மாவையும் திட்டிட்டேன். இனி யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க, நீங்க சோகமா இருக்காதீங்க. சரிடா அம்மோ, அப்பாக்கு என்னடா சோகம்? அப்பாக்கு எந்த சோகமும் இல்ல. என் தங்கக்குட்டி இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு மட்டும்தான் அப்பா நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நினைச்சா பரவாயில்ல. அப்பா, ரியா பாப்பா எப்போ சிரிச்சிட்டே தான் இருப்பேன். என்ன உள்ள வந்ததும் வாழு வாழ்னு கத்துவான்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துருக்கா. ஒருவேளை சமாதானம் ஆயிட்டாலோ? ஐஷு, எக்ஸாம் எப்படி பண்ணிருக்க? எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கேன்னு தான் கேட்டேன். இதுக்கப்புறம் என் படிப்பை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். படிச்சு சொந்த காலில் நிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்குன்னு ஒரு வேலை இருந்தா அதுக்கப்புறம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. யாரையும் நம்ப வேண்டாம்னு சொல்றது நம்மளதான் சொல்றாளோ? ஐஷு, நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும். நீ என்ன நம்ப கூட வேண்டாம். ஆனா நீ படிச்சு டாக்டர் ஆனா எனக்கு அதுவே போதும். அதான் அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டேனே. மற்றவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன். யாருக்காக ஆனாலும் சரி, நீ டாக்டர் ஆனா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் கூடவே இருக்கா, அப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான்னு யாரும் நினைக்க வேண்டாம். எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சா அதனால பாதிக்கப்பட போறது ரியா தான்.
அவளை கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பல. அதனால இப்ப என்ன சொல்ல வரா? என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூம்குள்ள வந்துட்டா அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. அது இங்க மட்டும் இல்ல, நம்ம சிலுக்குவார்பட்டிக்கு போனாலும் இப்படிதான். என்னது, ரூம்குள்ள வந்துட்டா நீங்க யாரோ நான் யாரோவா? அப்படி எப்படி இருக்க முடியும்? ஐயோ, கடு பேத்துறாளே சக்தி. ஐயப்பா சுவாமியே சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா பம்பாவாசா ஐயப்பா மங்களதாசா ஐயப்பா. சாமி சரணம். என்ன சாமி காலங்காத்தால வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? வீட்டுக்கு போனா அவ டார்ச்சர் பண்றா, அதையெல்லாம் இவன் கிட்ட சொல்லலான்னு வந்தா இவன் என்ன மாலை போட்டு நிக்கிறான். இப்ப எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும்? என்னங்க சாமி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. இன்னும் 48 நாளைக்கு ஒன்னும் இருக்காது சாமி. ஓ, அப்ப சாமி எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். எப்போ உனக்கு நட்டு கல்றுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் உஷாராயிட்டேன். இன்னும் 48 நாளைக்கு எந்த தொல்லையும் இல்ல. காட் இஸ் கிரேட். சாமி, மாலை போட்டுட்டா எந்த தொல்லையும் இல்லைன்னு யார் சொன்னா? சாமி கிட்ட என்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா தொல்லை எப்படி வேணாலும் பண்ணலாம்ல. டேய், மாலை போட்டிருக்கண்டா, 48 நாளைக்காவது என்ன நிம்மதியா விடுறா. ஐயோ சாமி, அதுக்கெல்லாம் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் நடக்கிறத பொறுத்து. ஐயோ, இவன் டார்ச்சர் தாங்க முடியாதுன்றதுக்காக தான் மாலை போட்டேன். மாலை போட்டாலும் மனுஷனை நிம்மதியா விட மாட்டான் போல. ஐயப்பா, ஏன்பா இவனை மாதிரி எல்லாம் ஒருத்தன் என் கூட கோத்து விட்ட? அண்ணா வாங்கண்ணா, எப்ப வந்தீங்க? இப்பதான் கையில் வந்தேன். ஆமா, என்ன என்கிட்ட கூட சொல்லல, திடீர்னு மாலை போட்டிருக்கான். ஐயோ, அதானே எனக்கும் தெரியல. நேத்து நைட் வரைக்கும் மாலை போடுறத பத்தி ஒரு பேச்சே இல்ல. ஆனா நைட் ஒரு ஃபோன் வந்துச்சு, யாரோ கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போனாரு. போயிட்டு வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. காலையில எந்திரிச்சதும் போய் மாலை போட்டு வந்து நிக்கிறாரு. கையல், நான் ஏன் மாலை போட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியாம இருக்கலாம். ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என்ன சாமி? அது எனக்கு தெரியும் கையல். உங்களுக்கு தெரியுமா எதுக்காக நான் மாலை போட்டாரு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? என்ன? நான் என்ன பண்ணேன்? அது எப்பவுமே கையல் புருஷன மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறா. அதான் மாலை போட்டாலாவது சாமின்னு மரியாதை கொடுத்தாவது இதுக்கப்புறம் மரியாதையா நடந்துக்குவா. மரியாதை கிடைக்கிறதுக்காகவாவது 48 நாள் மாலை போடணும்னு சொல்லிட்டே இருந்தா, அதே மாதிரி மாலை போட்டாமா. ஐயோ சாமி, அப்படியெல்லாம் இல்ல. அவன் ஏதோ தமாஷுக்கு சொல்றான். அப்படிங்களா சாமி? சரிங்க சாமி. என்ன இருந்தாலும் இப்ப எதுவுமே பண்ண முடியாதுங்க சாமி. அதனால 48 நாள் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேங்க சாமி. வந்த வேலை முடிஞ்சிருச்சுலங்க சாமி. முடிஞ்சதுங்க சாமி. அப்ப கிளம்புங்க சாமி, ரெடி ஆயிட்டு வரேன். வெளியே நிக்கிறேன் சாமி, வாங்க. எடி ரேஷு, நான் நின்ன கொண்டு வந்து சோதிக்கட்டே. ஏ சைலுமா, நீ என்ன வேணா சோதி, ஆனா இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சோதிச்சிராத. எடி அதல்லடி, எனக்கு அதொന്നും வேண்டாம். நான் நின்ன கொண்டு ஒரு காரியம் சோதிக்கட்டேன்னு. காரியமா? காரியம் என்ன வேணா கேளு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, என்ன காரியம்? அல்லடி ரேஷு, இந்த அன்பு இருக்கான்ல, அவன் நல்லவனா கெட்டவனா? அன்புவா? அவனை பத்தி எதுக்கு இப்ப இவ கேக்குறா? அதுலயும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு கேக்குறா. அந்த அன்பு கெட்டவன், அந்த செல்வா அவனுக்கும் கெட்டவன். ஆக மொத்தத்துல அந்த அன்பு செல்வன் கெட்டவனுக்கும் கெட்டவன். அதை எப்படி இவகிட்ட சொல்ல முடியும்? இவகிட்ட அன்பு கெட்டவன்னு சொன்னா செல்வாவா வந்து நம்மளே திட்டுவான். எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏ ஷைலு, இப்ப என்னத்துக்கு அவனை பத்தி கேக்குற? அதான் பணம் கிடைச்சிருச்சுல, இனி அவன் நல்லவனா இருந்தா என்ன கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன? அதல்லடி, நீத்து அவன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. அவன் அக்கா பொண்ணு ஆரோ எனக்கு கால் பண்ணிட்டா. அப்ப கூட அவன் உங்க நம்பரை நான் டெலீட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தொல்லை பண்ண மாட்டேன், நான் டெலீட் செய்யான்னு சொல்லிட்டான். அதான் நான் விசாரிச்ச போல அவன் கெட்டவனா இருந்தா திரும்ப திரும்ப என்ன கால் பண்ணி தொல்லை பண்ணிருப்பான்ல. ஆனா அவன் இந்த நம்பரை டெலீட் செய்யான்னு சொல்லிட்டான்டி. அப்ப அவன் நல்லவனா தானே இருக்கும். சரி, நல்லவனா இருந்தா இருந்துட்டு போறான். இப்ப என்ன, அவன் உன் நம்பரை டெலீட் பண்ணிருப்பான், நீயும் அவன் நம்பரை டெலீட் பண்ணிடு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சுல. அல்லடி ரேஷு, நம்பரை டெலீட் செய்யறதுன்னு, പക്ഷേ அவன் காசு கரெக்டா கொடுத்ததுக்கு அவன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட நான் சொல்லல. அதான் அவனுக்கு கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் மாத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்பரை டெலீட் செய்யான்னு இருக்கேன். ஐயோ ஷைலுமா,
இதெல்லாம் தேவையான்னு யோசிச்சுக்க. அல்லடி அவன் என்னதான் தப்பா பேசியிருந்தாலும் அவன் காசு கரெக்டா கொடுத்துட்டான்ல. அவன் நினைச்சிருந்தா இந்த பைசா கொடுக்காம கூட ஏமாத்தி இருக்கலாம். ஆனா அவ அதை பண்ணல. அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த பைசா கொண்டு வந்து கொடுத்தான் இல்ல, அப்போ அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றது தானே மரியாதை. ஐயோ, அவன் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறான். 1750 ரூபாயை கொடுத்துட்டு அவன் என்ன தாட்டையை போட பாக்குறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை சொன்னா இவன் நம்பவும் மாட்டா. இது ഞാൻ അവർക്ക് ഒരു കോൾ മാത്രം பண்ணிட்டு താങ്ക്സ് മാത്രം சொல்லிட்டு அப்புறம் ഞാൻ നമ്പർ ഡിലീറ്റ് ചെയ്തോളാം. മാമ ഫോൺ അടിക്കുതേ. ഹലോ, ആര്? അയ്യോടാ, ഇന്നലെ സംസാരിച്ച കുട്ടിയാണ് തോന്നുന്നു. ഹലോ നില. അമ്മ, ഞാൻ നിലടാ. ഞാന് நேத்து நீ நிന്റെ மாமா போன்ல இருந்து தெரியாம கால் பண்ணினியே, அதுக்கு கூட உன் மாமா உன்னை திட்டுறான்ல, அந்த ஆண்டி தான் பேசுறேன். நான் உங்களுக்கு கால் பண்ணல, மாமா தான் கால் பண்ணா. நீ கால் செய்தில்லே, அப்போ ஆரு கால் பண்ணது? அதே மாமா தான் என்னோட ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டாரே, பேசுன்னு சொன்னா, அதான் ஃபோன் பண்ணுனேன். உங்களுக்கு மாமாட்ட பேசணுமா? இருங்க மாமாட்ட கொடுக்க. எடா ஃப்ராடு, அவனே எனக்கு குழந்தைகிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லிட்டு ஏதோ குழந்தை தெரியாம கால் பண்ணிட்டான்னு என்னமா டிராமா பண்ணா. ச்சே, அவனை போய் நல்லவன் நினைச்சிட்டோமே. நிலா, ஏன் போன் எடுத்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? குடு. ஹலோ, யாரு? நின்ற ஆளு. ஷைலஜா. അതേടാ ഫ്രോഡ്, ഞാൻ എപ്പോ മുതലാ നിന്റെ ആളായത്? நேத்திக்கு தான் என்ன நல்லவன் நினைச்சேன். പക്ഷേ நீ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் சொல்லி கால் பண்ண வச்சிருக்க. இதிலேயே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட்னு. ஐயோ ஷைலஜா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஏடா மதி நிறுத்தடா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனே. நீ பைசா നിന്റെ ഫ്രണ്ട് கிட்ட കൊടുത്തയച്ചதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் கால் பண்ணேன். ചിലപ്പോ ഞാൻ கால் பண்ணாம இருந்திருந்தா உன்னை நல்லவனே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப கால் செய்ததனால தான் தெரிஞ்சது நீ ஒரு ஃப்ராட்னு. ஒரு பொண்ணு ஏமாத்த நீ எல்லாம் என்ன வேணா பண்ணுவியா? உன்னோட ஃப்ரெண்ட் தானே அந்த செல்வா, அவர் எவ்வளவு டீசென்ட்டா நடந்துக்கறாரு. அவரோட சேர்ந்து நீ எப்படி ஃப்ராடா இருக்க? பைசா கிட்டது உன் நம்பரை delete செய்யணும்னு மாத்திரம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், உன் நம்பரை நான் பிளாக்ல போடுறேன். ஐயோ ஷைலஜா, வச்சிட்டா. யாரு மம்மா? உன்னோட ஆளு தானே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.